நிறைய பேருக்கு இப்போ வரைக்குமே ரேங்க்டு மேட்ச் எப்படி ப்ராப்பராக விளாட்ணுன்னே தெரியல. எனக்குமே தெரியாது. நான் அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஸ்குவாடு மேட்ச் போகிற மாதிரி இருந்தால் உங்கள் டீம்மேட் பக்கத்துலேயே இருங்க. ஒரு 50 மீட்டர் 100 மீட்டருக்குள்ளேயே டீம்மேட் எல்லாருமே இருக்க வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் பேக்கப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டோக்கன் அதிகமாக கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் டீம்மேட் செத்து போயிட்டாருன்னா நீங்கள் ரிவைவ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்துட்டு நான் ரேண்டம் மேட்ச் போயிருந்தேன். இங்கே இவனெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. சப்போஸ் நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா உங்களை தனியாக ஒரு லாபிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க 1vs1 ஆன்னுட்டு. இதில் அந்த மண்டைக்கு இடையில் ஒரு கேப் இருக்கும். அந்த பக்கம் நின்னீங்கன்னா ஈஸியாக அடிக்கலாம். இப்போ நான் எப்படி டைவர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு 2-3 க்ளோவால் முன்னாடி சும்மா அடிச்சு விட்டோம்னா அவனுள்ளே தானாக வெளியே வருவானோ. இதோ வெளியே வரும் பாருங்கள். இந்த மாதிரி வெளியே வந்தானா நீங்கள் டக்கு டக்குன்னு அடித்து முடிச்சு விட்ற வேண்டியதான். எனக்கு வந்தவன் பாட்டாக வந்தான், அதனால் அடிச்சிட்டேன். மேபி உங்களுக்கு வர்றவன் பிளேயராக வருவான். ஆனால் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஒரு சில வேலை பார்த்துட்டேன். இந்த இதில் பாருங்களேன், ஒருத்தன் வந்துட்டு ரிவைவே பண்ணல, சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணேன், ஒரு எமௌண்ட் ஒன்று இருக்கும், அந்த எமௌண்ட்டை வந்து போட்டு விட்டேன். அந்த எமௌண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அவன் இதுக்கப்புறம் நம்மளை ரிவைவ் பண்ணுறானான்னு பார்ப்போம். நானும் அந்த எமௌண்ட்டை வந்துட்டு 2-3 வாட்டி வந்து ஸ்பேம் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த எமோஜி ஓகேவா, அந்த பொம்மை மாதிரி இருக்குது பாருங்கள், போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆள் வண்டி எடுக்கிறான் போகிறான், சரி ஓகே ரிவைவ் பண்ணி விட்றோம். நேராக வெண்டிங் மிஷின் கிட்ட போயிட்டான். அடுத்து நம்மளை தான் ரிவைவ் பண்ண போகிறான்னு ஆர்வமாக இருந்தா அவனும் 2 பேரை மட்டும் ரிவைவ் பண்ணி விட்டான், என்ன ரிவைவே பண்ணலை. அப்புறம் நான் 2-3 மெசேஜ் போட்டேன், அப்போயாவது நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணுறானான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் லைக் போட்டாலோ இல்லை எந்த விதமான எமோஜி போட்டாலும் இங்கே வேலை ஆகாது. நான் அதனால் என்ன பண்ணேன், 50 ரூபா காசு கொடுத்தேன். அதை பாருங்கள், 50 ரூபா நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் போகாமல் உங்களுக்கு ரிவைவ் பிளான்ட்லேயே உங்களுக்கு போட்டு விட்ருவோம் ஆள். எனக்கு இது போட்டு விட்ருக்கான். ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் நம்ம ரேங்க் புஷ் தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் யூஐடியை கொடுத்துருந்தீங்க, எல்லாருக்கும் நான் ஃப்ரெண்ட் ரைஸ் கொடுக்குறேன். எல்லோரும் சேர்ந்து விளாண்டு சேர்ந்து ரேங்க் புஷ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.